இட்ஸ் சாட்டர்டே மார்னிங் ஹஸ்பண்ட்க்கு டீ போட்டு கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு லஞ்சுக்கு வெரைட்டி ரைஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேன். எப்பயுமே வெரைட்டி ரைஸ்க்கு ரைஸ் வேக வைக்கிறப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் உப்பு சேர்த்து வேக வச்சா ரைஸ் உடையாம உதிரி உதிரியாகவே இருக்கும். இதுக்கு காம்பினேஷனாக சைட் டிஷ்க்கு எல்லாரோட மோஸ்ட் ஃபேவரட் பொட்டேட்டோ ஃப்ரைக்கு தான் கட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா லெமன் ரைஸ்க்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்பயுமே லெமன் ரைஸ் செய்கிறப்போ பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகா அதோட காம்பிக்கு இல்லாமல் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு எப்பயுமே லெமன் ரைஸில் வந்து அந்த டார்க் எல்லோ கலர் வந்தால் தான் பிடிக்கும். அதனால எப்பயுமே வந்து தாளிச்சதும் அந்த ஆயில் கூடவே மஞ்சத்தூள் சேர்த்தோம்னா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா டார்க் கலரில் லெமன் ரைஸ் இருக்கும். நெக்ஸ்ட் புளி சாதம் தான் செஞ்சுருந்தேன். இதுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் பவுடர் ரெடி பண்ணி தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு ஒரு பேனில் எள்ளு, மிளகு, அதுக்கப்புறமா வெந்தயம், காஞ்ச மிளகா எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணி செஞ்சோன்னா புளி சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கர்ட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். இதோட ஃபுல் ரெசிபி நான் ஆல்ரெடி போட்ட மினி விளாக்ல இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக பொட்டேட்டோ ஃப்ரையும் செஞ்சாச்சு. யாருக்கெல்லாம் இந்த வெரைட்டி ரைஸ் அதுக்கப்புறமா ஊறுகாய்